இப்போ வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம். 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க, எவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி பார்த்துட்டு இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடிப்படை பணியாளர்களுக்கு 2021 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா, தூய்மை பணியாளரில் வந்து 10 வேகன்சியும், தோட்டக்கலை இதில் வந்து எந்த ஒரு வேகன்சியும் கேட்கல. காவலரில் வந்து 18 வேகன்சியும், இரவு காவலர் மற்றும் மசால்ஜில் வந்து 3 வேகன்சியும், மசால்ஜில் வந்து 23 வேகன்சியும் போன தாட்டி கேட்டிருந்தாங்க. அதாவது டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 அடிப்படை பணியாளருக்கான டோட்டல் வேகன்சி எவ்வளோ கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது ஓஏவை தவிர 54 வேகன்சி கேட்டிருந்தாங்க. இதுவே 2024 எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், 47 வேகன்சி வந்து 2024 கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட போன தாட்டிக்கு இந்த தாட்டிக்கு எவ்வளோ வேகன்சி டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வேகன்சி டிஃப்ரெண்ட்டாக வருது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேகன்சிக்கு கேஸ்ட் வரையும் எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க்கருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பதவிக்கு பார்க்க போகிறோம்னா, க்ளீனிங் ஒர்க்கருக்கு பார்க்கலாம். இதில் வந்து ஜென்ரல் உமன் விடோவுக்கு எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னா 67 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டிக்கு வந்து 65 மார்க்கும், பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 67 மார்க்கும், எம்பிசி உமன் விடோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 64 மார்க்கும், எம்பிசி ப்ரியாரிட்டிக்கு வந்து 60 மார்க்கும், எஸ்சி ப்ரியாரிட்டிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 66 மார்க்கும், எஸ்சி ஏ உமன் விடோ ப்ரியாரிட்டிக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 65 மார்க்கும். அதாவது 60 மார்க்லேருந்து 65க்குள்ளே இவங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து இப்போ நம்ம எந்த பதவிக்கு வந்து கட் ஆஃப் பார்க்க போகிறோம்னா, வாட்ச்மேன். அதாவது வாட்ச்மேன் அல்லது நைட் வாட்ச்மேன். இதில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலுக்கு வந்து 90 மார்க்கும், அதுக்கப்புறம் ஜென்ரல் உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 70 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் 70 மார்க்கும், பிசியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 65 மார்க்கும், பிசிலேயே உமனுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்கும், பிசி ப்ரியாரிட்டியில் எவ்வளோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 60 மார்க்கும், அதுக்கப்புறம் எம்பிசியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 மார்க்கும், எம்பிசி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க்கும், அடுத்து எஸ்சி உமன் இவங்க 2 பேருக்கு எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 62 மார்க்கும், எஸ்டி ப்ரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 72 மார்க்கும் கேட்க போகிறாங்க. அடுத்து வந்து நைட் வாட்ச்மேன் கம் மசாஜி அப்படின்ற போஸ்டிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கேட்டுக்கிறாங்கன்னா டோட்டலாகவே 2 வேகன்சி தான் கேட்டுக்கிறாங்க. அதாவது எம்பிசி ப்ரியாரிட்டியில் 1, எஸ்சியில் வந்து 1 கேட்டிருக்காங்க. மொத்தமாக இவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து 75 மார்க்கும், எஸ்சி ஏ உமன் விடோ ப்ரியாரிட்டி இவங்களுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து 58 மார்க்கும் கேட்பாங்க. அடுத்ததாக நம்ம எந்த பதவிக்குன்னா, மசாஜின்ற பதவிக்கு எவ்வளோ கட் ஆஃப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென்ரலில் வந்து 90 மார்க்கும், ஜென்ரல் உமனுக்கு வந்து 80 மார்க்கும், ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் வந்து
64 மார்க்கும், பிசிக்கு வந்து 56 மார்க்கும், பிசி உமனுக்கு வந்து 50 மார்க்கும், பிசி முஸ்லீம் உமன் விடோ, அதாவது முஸ்லீமில் உமனும் விடோவும் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52 மார்க்கும். அதுக்கப்புறம் எம்பிசி இதில் வந்து 55 மார்க்கும், எம்பிசி உமனில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க்கும். அடுத்து எம்பிசி ப்ரியாரிட்டியில் வந்து சேம் 50 மார்க்கும், எஸ்சியில் வந்து 63 மார்க்கும், எஸ்சி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 70 மார்க்கும், எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து 65 மார்க்கும், எஸ்சிஏ 66 மார்க்கும் கேட்பாங்க. நம்ம இது வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கேட்க போகிறாங்க. கட் ஆஃப் எல்லாமே போன தாட்டி வேக்கன்சி பொறுத்தும் இந்த தாட்டி வேக்கன்சி பொறுத்தும் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். அடுத்த ப்ராசஸுக்கு வந்து ரெடி ஆகிக்குங்க. நம்ம மேற்கொண்டு வர வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.